ஹாய் உடன்பிறப்புகளே, வெல்கம் டு வெங்கட் சபி விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொங்கல் டே வீடியோ தான் பார்க்க போறோம். பொங்கல் முடிஞ்சே ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. இப்போதான் நமக்கு டைம் கிடைச்சிருக்கு வீடியோ எடுத்து போடுறதுக்கு. இது வந்து எங்க ஊர் சைட்ல இருக்க ஒரு கன்னிமார் கோவில்னு சொல்லுவாங்க. அங்கதான் பொங்கல் அன்னைக்கு எங்க ஊர் சைட்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வருவாங்க. மாடு வச்சிருக்கிறவங்க மாடு உருவம் எடுத்து வைப்பாங்க. குழந்தை இல்லாதவங்க குழந்தை வேணும்னு சொல்லி குழந்தை உருவம் எடுத்து வைப்பாங்க. அப்படி ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு உருவம் எடுத்து வைப்பாங்க. ஈவினிங் இங்க வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு கடை வீதியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, நான் கடைசி ஒரு 2 வருஷமா இங்க வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு, அதனால வரல. இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பி வந்து எல்லாத்தையுமே பார்த்தேன். நிறைய பேர்த்த வந்து நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ். நான் பானிபூரி சாப்பிடலான்னு போய் கடையில உட்காந்துட்டு, சரி ஒரு பிளேட்ல போட்டு கொடுப்பாரு நம்ம வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா, நான் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் போடவே இல்லை. நான் டயர்டாகி போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பிளேட்ல போட்டு கொடுத்தாரு. நிறைய பொம்மைங்க அங்க இருக்கிற கேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சப்ப எங்க அப்பா 20 ரூபாய் கொடுப்பாரு. அந்த 20 ரூபாயில 10 ரூபாய் ஏதாவது சாப்பிட்டுக்கணும், இல்ல தூரி சுத்திக்கணும். மிச்சம் 10 ரூபாய்க்கு நாங்க பொம்மை வாங்கிட்டு போவோம். இப்பெல்லாம் என் பையனுக்கு நான் ஒரு வாட்டி பொம்மை, அவங்க மாமா ஒரு வாட்டி பொம்மை, எங்க அப்பா ஒரு வாட்டி பொம்மை அப்படின்னு சொல்லி அவ்வளவு பொம்மை சேருது. நாங்க சின்ன வயசா இருக்கும்போது நடந்து ஒரு 5 மணியாட்டம் இந்த கோவிலுக்கு வந்தா 7 மணி 8 மணிக்கு தான் சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம். அந்த வீட்டுக்கு போற வழியில அந்த நைட்டு லைட்ல அப்படியே சின்னதா ஒரு லைட் அடிச்சுட்டே போவோம். அதெல்லாம் சொல்ல முடியாத நினைவுகள், சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். நான் இந்த வாட்டி செல்லியா கிட்ட ஒவ்வொரு விஷயமும் சொல்லிட்டு வந்தேன். அம்மா எல்லாம் இப்படி போவோம்டா, இங்கெல்லாம் வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரிதான் நாங்க சின்ன வயசுல போவோம்.